அப்படியா? சரி நீங்களாவது போகாம இருங்க. நாங்களாம் காட்டுக்கு போறேங்க. சரி. எப்ப பாரு வாய் அசைப்படுது. ஆமா. உங்க 4 பேரையும் கூட்டிட்டு போலான்னு ஒரு சின்ன ஆசையில சரி. இருக்கேன். பெட்டிக்காரரே சொல்லுமா. காட்டுக்கு போயிருக்கீங்களா? சவுட்டு முடியா? சொல்லுமா. காட்டுக்கு போயிருக்கலான்னு. போயிருக்கமா? எதுக்கு? சும்மாதே. மிருதங்காரனே நீங்க? நான் போயிருக்கேன். எதுக்குனே? பல குடும்பத்தை கெடுக்க. ஆண்டவனுக்காரனே நீங்க? வேற எங்க போயிருக்க? சரி என் கூட வரியா, நான் காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏமா அந்த முருகன் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரு. அவர் வர்றாப்புல என் காட்டுக்கு. அண்ணே காட்டுக்கு போமானே முருகனே. அவர் முருகன் அசிஸ்டன்ட் அவரு. பேக்கோட இருக்காரு தெரியலையா? ஆமா. சரிங்க, காட்டு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி சரி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. சரி. அவரை பத்தி நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லுமா. சொல்லலாம்னு இருக்கேன். சிலு சிலு சிலுவென காத்து. என்னது? காத்து காத்துமா அப்படி எப்ப கிட்ட கொடுக்குறேன். அந்த பாரு ஊதுல எப்படி வளர்ந்துருச்சு, அதான் காத்து. பக்கம் வர வர ஊருகுது நாத்து. சிலு சிலு சிலுவென காத்து. வர வர ஊருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அத படிக்குது பருவத்தி பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தோட தோணிட்டாய் நான் மாமணி. சிலு சிலு சிலுவென காத்து. பக்கம் வர வர ஊருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அத படிக்குது பருவத்தி பாட்டு. வாய்க்காலும் இழும் சாட்சி மாமாவினாந்தா ஓயாமல் உன்னை எண்ணி மாறினாந்தா. வடக்கால போகும் காட்டே நாள்தோறும் நாளே உனக்காக தூதிட்டு மாஞ்சு போனே நீதானே ஆசை நோயாச்சு. பூங்காற்றும் இப்ப சூடாச்சு. பொதுவாக இந்த காட்டுலாமாமே சாம பாட்டுலாமா. சிலு சிலு சிலுவென காத்து. வர வர ஊருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அத படிக்குது பருவத்தி பாட்டு. எங்கே உலக தேடி போகாதமா. பார்த்து வருஷம் போடு என்ன நீ காதல் பண்ணு, அதுதான் உன் வேலை. போயா என்று மாட்டினாள் நாமூசும் மஞ்சள் நீதானே. நீமூசும் சோப்பு நான்தானே. மறுநாள் வந்து போட வேணும் மாலை போட வேணும். சிலு சிலு சிலுவென காத்து. பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு படிக்குது பருவத்தின் பாட்டு. புதுசா ஒரு தோழி தோழிய கூட்டிட்டு காட்டு காவலுக்கு போலாம். ஆமா. அடியே ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராஜா விட்டுட்டு விட்டாலே அம்பத்தில. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில. அந்த கதையே என்ன சொல்லு. ஒட்டடா ஒட்டடா. அப்படியே போடு. இந்தா. முல்லையிலே பொய்யா
கொழுந்தனார வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி கொடு இந்தா. ஏ ராஜா ராஜா, ஏ ராஜா ராஜா, இது ஆனந்த ராஜா. என் மாமனாரு வச்ச மரம். வச்சுக்கிட்டு ஓடு, இந்தா, இந்தா. அப்படி இந்தா, ஓடு, இந்தா, ஓடு, இந்தா. என் மூத்தனாரு வச்ச மரம். மூத்தனார வச்சுக்கிட்டு ஓடு, இந்தா, ஓடு, இந்தா, ஓடு, இந்தா. போதுமுங்க. ஆமா ஆமா. என்னத்த சொல்றது, பொண்ணா பிறந்ததுக்கு என்னடா இருந்த கோட்டை எங்கிட்டுடா வச்சு ஒளிஞ்சிருக்காங்க. எங்கிட்டு போ ஒளிஞ்சிருக்காங்க. நல்லவ கண்ணுக்கு தான் தெரியும், தெரியுதா? ஆமா, ஆத்தாடி 6500 பேர்ல உட்காந்துருக்காங்க. தெரியுது தெரியுது தெரியுது. என்னத்த சொல்றது, நீங்களாவது விடியற வர இருப்பீங்களாத்தா? ஆஹா, நீங்க மூஞ்சியை தொங்க போடையிலே எனக்கு தெரியுது. உங்க முகரைய பார்க்கறதுக்கு விடியற வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஹலோ ஹலோ. என்ன செய்யுறது, ஆனா இப்போதைக்கு இப்படித்தான் இருப்போம். ஆமா, இந்த டைம் நீங்க பார்த்தாகணும். உங்க தலை விதி. என்ன செய்யுறது. நல்லா இருக்குனாத்தா? அத்தாய் உங்களத்தே நல்லா இருக்கனா யாராவது சொல்லுங்க. ஒப்பலையா நல்லா இருக்கனா? சரித்தா சரித்தா. மஞ்சள் சேலை கட்டினாத்தா அவளை சந்தோஷமா சொல்றேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி. ஆனா கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாத்தான் இருக்கு. இப்போதைக்கு நல்லாத்தான் இருப்பேன். காலையில பவுடரை அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா முத்தூர்ல சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டேன். முகர லட்சணம் அப்படி இருக்கும். என்னத்தை சொல்றது. ஆனா பொண்ணா பிறந்ததுக்கு இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்டாலும் போட்டுடலாம். ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. சரி ஊக்க குத்திட்டு வந்தா ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. என்னத்தை சொல்றது. பொண்ணா பிறந்து ஆனா என்னை மாதிரி யாரும் பிறப்பு வரக்கூடாது. ஏண்டி ரொம்ப சிரமம். ஏன் எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஏன் என்ன சொல்ற? எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஏன் 400 கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு பண்ண நடத்த போறியா? ஒரு கல்யாணம் தாண்டா. முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். சரி, கல்யாணம் முடிச்சு முதல் இரவுக்கு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். ஆமா 10 மணிக்கு தானே ஆரம்பமே. ஆமா, நிற சொம்பு பாலோட ஓரேன். சரி, அவன் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. என்ன பழத்தோட? ஒரு வாழைப்பழம் ஆப்பிள் பழத்தோட. ஆமா ஆமா கண்டிப்பா. உள்ள ஒரே 28 வய முதல் வரையில வச்சிருக்கான் பாரு. நல்லா 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருந்தேன். பூசுறதுக்குதான். இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். ஆமா, 1200 ரூபா சம்பளம் வாங்குறேன். உனக்காக வேணும்டா ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், எங்கிட்டாவது பூசணும்னா சொல்லுண்டேன். எனக்கு உசுரே போயிருச்சு. சரி, ஆத்தாடி இவன் வந்து ஆர்வத்தோட இருக்கான். இவன் வாட்டுக்கு ஊட சளியை போட்டு இருத்தி பூசிட்டான்டா. என்ன செய்யறது? சரி, என்ன பூ நீ வர்றதே சரியில்லையே. ஒரு மாதிரி உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காப்ல.
பொண்ணு பார்க்கத்தே வந்தீங்களா? ம் தாடி நம்பாதீங்க. அவர் தான் மாப்பிள்ள. இப்போதைக்கு இப்படித்தான் இருப்பேன். பாவம் அவனா ஆசை கோளாறுல பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஆமா ஆமா. பார்த்து என்ன செய்ய? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் டவுசருக்குள்ள என்ன கிடக்கா அதுதான் இங்கே. 2 பேரும் கத்தி சண்டைதான் அடுத்து விளையாடணும். இன்னும் எச்சி புத்தி இருந்துச்சுன்னா அங்கிட்டு போய் காரி துப்பிட்டு வந்து உக்காந்துக்க. நாங்கள் அன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்க போறிய? கண்ணும் கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போறோம். என்ன காடு? என்ன காடு? ஆரஸ்வதி காடா? இல்ல திணைக்காட்டுக்கு போறோம். திணைக்காடு. நான் வந்துட்டேன், என் தோழி வந்திருப்பா, எங்க அம்மா வந்திருப்பாங்க. இனிமேல் தான் ஒருத்தவங்க வர போறாங்க. அவர் தான் எங்க மாமா. ஆமா, அவர் பேரு MKR. என்னடி சொல்ற? அவர் வந்தாத்தேன் இடமே சிறப்பா இருக்கு. நல்ல மனுஷன். கண்டிப்பா. ஆளுலையும் சரி, சரி, அழகுலையும் சரி, மனசுலையும் சரி, சேனத்திலையும் சரி. அது என்னடி ஞானம்? ஞானத்திலையும் நல்ல மனுஷன். அவர் வந்தாத்தே இடம் சிறப்பா இருக்கு. மாமா கூப்பிடுமா? கூப்பிடு. என் மாமே ஒரு நான் மல்லாக்க போட்டு மல்லிகைப்பூ கொடுத்தார். மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தார். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே. அண்ணே அண்ணே வாத்தியாரே வாங்க. அதே ஊருதேன், அதே முத்தூர் தான். ஆமா, புத்தூர் கிடையாது, முத்தூர் தான். வாங்க. ஆமா ஆமா. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கேட்டதெல்லாம் கேப்ப போல, ஆனா கிடந்ததெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்து சப்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அதை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அடாக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. கெட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே புத்து சப்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்டை குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான், அவன் தவிட்டு புட்ட நடப்ப வெக்கில வச்சுத்தான். அண்டை குண்டா ஜாம சட்டை அடகு வச்சுத்தான், அவன் தவிட்டு பழைய கபலிக்க வெக்கில வச்சுத்தான். மேப்பிய வடிக்க போறோம், மேப்பிய வடிக்க போறோம், நாளைக்கு நடுரோட்ல வடுக்க போறோம். போதும்பா, சப்பு சப்புன்னு அடிப்பிய. முத்தூரா இல்ல திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்? முத்தூர் தானே? ஆமா. கடலா இருந்துச்சாடா, கடலா இருந்துச்சு ஆற்ற வைரமே. யாரு பூரா புத்தூர் கட்டு பாண்டிகிட்ட கட்டு போட போயிட்டேன். இடமே கொள்ளலையே. இந்த பாக்ஸ்லாம் 30 பேர் தொங்க. நானே தம்பி நாளைக்கு லீவ் கூட பிளான் பண்ணிட்டியாப்பா? மத்தியானம் தான் ஸ்கூலா? அம்மா அவர் தானே ஹெட் மாஸ்டர் மையன். பொம்பளையாலாம் காணா, அதுக்குள்ள சாணி கூட போயிடுச்சுல. எத்த முக்காடை எடுத்தா ஏற்கனவே நாடகம் ஏற்கனவே பருன்னு கிடக்கு. நீ முக்காடை போட்டு டர்ன்னு ஆக்கி இந்த ஐயா நம்ம தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன போனஸ் கூட அளக்குறாதா? அது ஒத்தவில்லையோ பனியா செத்த குனி? இவர் 2 பேரும் என்னத்த உங்களுக்கு செக்யூரிட்டியா? பெரிய பார்க்கடலில் பறந்தாமே பள்ளி கொண்டு இருக்காரு. நான் என்ன செய்ய? காலங்கள் அப்படியே மாறிக்கிருச்சு. நம்ம சொல்றோம், நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே, கூட்டம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. பல்லு சிரிப்பு அழகே.
என் அம்மு குட்டி வாங்க. சுச்சு சுச்சு ஓடி அங்க அம்மா உள்ள இருக்காங்களா வாங்க. இந்த இங்கே இருக்க ஒரு 5-6 பேர் தான் நாடகம் யூடியூப்ல பார்ப்பீங்களாத்தா? இல்லை ஒத்தையில பயந்துட்டு உட்காந்துருக்கீங்களா? ஆனா என்ன கொட்டை குறைஞ்சாலும் மை செட்டில் ஆளு போல பார்த்தியா? வெறிச்சு காலையில 6 மணிக்கு நம்ம கழட்டிடணும். என் பங்காளிக்கு அதே நினப்பு, எப்போ முடிப்பேன் எம்கேஆர் நெருக்கி கலட்டுவோம்னு கிளம்பி. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் 1 மணிக்குள்ள தப்பிச்சுக்கிறணும். எனக்கு என்ன கவலைன்னா, அடுத்து நாரதர் வர போறாரு. அவருக்கு இந்த லட்சணத்துல கூட்டம் இருக்குன்னா, முருகன் வேற, சைனா முருகன் உள்ள வந்து பாருங்களே. முருகனுக்கு முதுகளவு மசுருந்த பயலே பார்த்துருக்கேன்ப்பா. சைனாக்காரே மாதிரி கிடக்கானே. அவன் வரும்போது இந்த போஸ்ட் மரந்தே இருக்கான். போஸ்ட் மரம் வந்தேத்த கதவு திறந்து கிடக்கும். இப்படி பொங்கச்சோத்தை வாங்கி திட்டு போப்பா. அடுத்த வருஷம் நான் முடிவு பண்ணிட்டேன், 2026 எந்த ஊருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தாலும் ஆளுகளுக்கு சேர்த்து 10,000 வாங்கிடுவேன். அங்கேருந்து நான் 2 லாரியில் கொண்டுருவேன் ஆளுகளை. உள்ளூர் ஆளுக பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போனோடனே அந்த ஏன் ஆளை இறக்கிடுவேன். இறக்கி உட்கார வச்சு தலைக்கு ஒரு 200 ரூபா ஒரு கோட்ரு முதலே கொடுத்தோம்னா நம்மளை சட்டையை பிடிப்பேன் யாருன்னு. ரொம்ப கவனமா என்னை பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போகிறோம், உப்புச்சப்பு வியாபாரி மாதிரியே தெரியும். குருமாரி கூட போகிற அளவுக்கு வந்துருச்சு நாடா. எங்க அப்பா பேரு ராம்டான்ஸ் ஆட போறேன். எங்க அப்பா பேரை சொன்னோம்னா நேரம் திருப்பத்தூர் பைபாஸ்ல எந்த வண்டி ஓடாது. எங்க அப்பா வேகத்தடை ஓடுறவர். 2 மணிக்கு எந்த பஸ் ஒரு நோத்தாவட்டு பஸ். எங்க அப்பா பேரு நம்பு. கொண்ட நம்மள அடிச்சுட்டாங்க நம்பிராஜன். எங்க அம்மா பேரு நார்த்தங்கா. நங்கே போய் நார்த்தங்கா கிடையாது. நாடு இந்தியா. தம்பி என்னப்பா வீடியோ எடுத்ததுல என்ன பண்ண போற? பரீட்சையில கதைச்சு கொஸ்டிங் வரமா? சிங்கம் வர்ற கருங்குளத்து முனிய. ரைட்டு தங்க, நீங்க போயிட்டு அண்ணன் போக முடியாடா, என்னை ஏத்திட்டு போங்கப்பா. என்னை ஏத்து கொண்டு போய் இதுல இறக்கிறியா கடல்ல? நங்கே மோகன் எங்க அம்மா. குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா. ஐயா தரத்தினே பிடிச்சேங்க. இவர் எங்க அப்பாவோட கூட பார்த்த சித்தப்பா. சித்தப்பா காவலுக்கு போக சொல்லிட்டு இப்படி நெடுமரமா இருந்தே. ஐயா என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே, நீ வச்ச வனமரம் காய்ச்சிருச்சு, நீ முளைச்ச புளிய முத்து புலந்துருச்சு. 7 பிள்ளைய பார்த்துச்சு எங்க அம்மா. எங்க அம்மா முதல் அடிடா வாடா வீட்டுக்கு வாடா. 7 பிள்ளைய என்ன மயத்துக்கு பார்த்துச்சு எங்க அப்பையும் பண்ண வேலை. 7 பிள்ளைய பார்த்துச்சு எங்க அம்மா. பிள்ளை பிறக்கும்போது தலைப்புள்ள பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு ஜாமியை கும்பிட்டு பார்த்தாங்க, ஆம்பளை பிள்ளை. 2வது பிள்ளையாவது பொம்பளை பிள்ளையான்னு எங்க அம்மா காப்பு கட்டி மாசாணியம்மன் கோயிலுக்கெல்லாம் மிளகா அரைச்சி அப்புச்சு. 2வது ஆம்பளை பிள்ளை. இறைவா ஈசா. என்ன டீ கடை இல்லையானே? இருக்கா டீ கடை? வாடகையே இல்லையாப்பா. எங்கிட்ட இருக்கு? சைடு போறீங்க பைபாஸ்ல இருக்கா? இந்நேரத்தில் இருக்கக்கூடாதப்பா முனி ஓட்டம். 7 பிள்ளைய பார்த்துச்சுங்க அம்மா. நேற்று காலையில் எங்கள் அப்பா நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்புனார். எழுப்பி மகனை வீரத்தை வேண்டார். என்னப்பான்னு காலை தூக்கி விட்டு வீட்டை விட்டு வெளியே விடாரு. கணேஷ் போல கேட்டார். இல்லைன்னு ரைடு போவார். இல்லை இந்த நாடகத்தில் இந்த வசனத்தை தவிர என்னடா சொல்ல முடியும்? நம்பிராஜனை வருஷம் ஃபுல்லாக நம்பிராஜன் தான் சொல்ல முடியும். அதுக்காக எங்கள் அப்பாவை போய் ட்ரிபிள் எக்ஸும் எங்கள் அம்மா வந்து சிலுக்கு சுமிதான சொல்ல முடியும். கதை கதை. எனக்கு 2 கொண்டாட்டி. இதுக்கு மட்டும் ஆகா ஓகான் கதைக்கு. இதே என் மையம் மூத்ததாரத்துக்கு பிறந்தவன். ஆமா பெக்கும்போது ஊதாங்குள்ள அடிச்சு விடுச்சு. ஓடா பேக் ஆனந்தி. என் முண்டை பிறைத்திரி முண்டை மெதுவா வந்து என்ன என்ன மாமா கூப்பிட்டீங்களா? அண்ணே நீ பக்கத்துல வரும்போது எனக்கு அரட்டால வாட வருது, அரைஞ்சே வருவேன்.
உலகத்திலேயே சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி ஒரு பொம்பளைய பார்க்கல. உடம்பு பூரா மசுறு வச்ச பொம்பளைய. மசுறு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்பத்தே மசுறு அதிகமாக இருக்குமா? ரோமம் அதிகமாக இருந்தால் தான் செருப்புட்டு அடிக்கிட்டு வருமா? கண்ணே மாமா, அடுத்த வருஷம் முத்தூருக்கு வரும்போது இந்த விநாயகரோட அருளோடு விநாயகர் மாதிரி ஒரு பிள்ளைய பற்றி நம்ம தூக்கிட்டு வரணும். ஆண்டவா, ஏன் டவுசர் தூக்கி போட்டுருக்கு பிரயத்தினி முண்டை. அது நடக்காது மாமா, நடக்காது. எந்த பொம்பளை தமிழ்நாட்டில் புருஷன் டவுசர் தூக்கி போட்டு வந்துச்சு? உங்க மேல பாசந்தே. நீங்க கிடையாது, ஏதாவது மூத்தரவாட வந்துச்சுன்னா உன்னை கொண்டுட்டேன். என்னை விட்டுட்டு போயிடுறீங்க ஒத்தையில உங்க டவுசர். என்னையே விட்டுட்டு போயிட்டாங்க என் தம்பி ஊரா. நானே விதியில் இருக்கிறேன். கண்ணே மாமா, ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும் பெற்றுக்க. திருக்கோஷ்டியூருக்கு விளக்கு போட ஆள் வேணும். நடக்காது மாமா, நடக்காது. ஏன் முண்டை தவந்தாவனா? எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 25 வருஷம் ஆச்சு. ஓ வயசே அதே. ரொம்ப டைலாக் பேசாத, மூக்க சிந்திக்கிட்டாரு. ஒரு நாய வேணாமா? கண்ணே மாமா, 1000 தான் இருந்தாலும் எனக்கு நீ மூத்த தாரம். ஆமா, உன்னை கட்டின நேரம் தான் ஒரு சேஜிபி பள்ளத்தில் விழுந்துச்சு. எங்க அப்பத்தா செத்துச்சு. யோகா அடிக்குது. யோகா அடிக்கல, உன்னை அடிக்க இப்போ நேரம் இல்லாமல் தெரியுண்ணா. பொம்பளைய ஊரா சிரிக்கிறீங்களே, என் பொண்டாட்டியை பாருங்கத்தான். இது மூஞ்சில முழிச்சிட்டு 100 நாள் வேலைக்கு போங்க, ரேகா அப்படி விழுகும். இப்படி ஒரு முகமா டால்டாவில் லேப்பில் பிடுங்கிற மாதிரி. எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கா. எம்கேஆர் அன்பாளையத்துக்காக கல்லாப்பேட்டை கள்ளி கருப்பையா அவர்கள் சார்பாக ரூபாய் 1 அல்ல 2 அல்ல 5001 நன்கொடை வழங்கிய எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அரிசி கொடுத்துருக்காங்க முத்தூரில் எங்கள் அண்ணே. இந்த நண்பன் மீன் கடையை மறக்கவே மாட்டேன். நண்பன் மீன் கடை நிறையா வருஷம்டா. எங்கள் அண்ணன் 4 வருஷமாக என்னை தொடர்ந்து வந்து காசு கொடுத்துருக்கு. இந்த நாடகம் பேசும்போதே எங்கள் அன்னைங்கெல்லாம் நான் நேரில் பார்த்தேன், மறக்கவே மாட்டேன். ஆயுளில் வர எம்கேஆர் இந்த முத்தூருக்கு வருவேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் அன்பாளையத்தில் எந்த விசேஷம் வச்சாலும் நீங்கள் கலந்துக்கிறோம். எனக்கு இன்னையிலேருந்து களிச்சேரி மாதிரி முத்தூர் எனக்கு சொந்த கிராமம். நன்றி நன்றி. மீன் தர முடியாங்க. என்னடா என்னடா பேய் வெட்டுறாங்களா? அவங்களுக்கு என்ன அறிப்போ? கண்ணே பிரேதி வாடா தங்கா. முத நல்லாத்தே வசனம் பேசுன பெரிய டீராஜேந்திர மாதிரி இவன்லாம் சொல்லக்கூடாது. அவ இளையவடியா, நீ இளையவடியா, நானே லூசு முடிச்சு தர்றேன். நீ எனக்கு இளையதாரம். இளையதாரத்தை இந்த முத்தூர் எங்க அக்கா தங்கச்சி ஊரம் இளையவடியா இளையவடியா. நீ எனக்கு இளையவடியா. அப்ப நானு நீ இதே வேப்ப மரத்து தேவடியா. ஏய் வேப்ப மரத்தை லேசா நினைக்காத. முத்து பிறக்கி எங்க ஊர்ல ஒரு கிளவி டைல்ஸ் வீடு கட்டி இருக்கு. நீங்க 2 அக்கா தங்கச்சி ஒரே ஊதான். உங்களுக்கு என்ன குறை? எனக்கு தங்கச்சியே இல்லையே. ஏண்டி உனக்கு புருஷன் கிடைக்கல, ஏன் புருஷன் தான் ஏய் உனக்கு புருஷன் கிடைக்காம ஏன் புருஷன் வச்சிருக்க? ஆளை பாரு, அங்க இருந்து வந்துட்ட என்னையும் பாரு விட்டு முகரையும் பாருன்னுக்கிட்டு. நல்ல மூஞ்சிய பாக்கையில 50 கிலோ மிளகா வாங்கி வரட்டு வரட்டு அரைச்சி இதுல பண்ணது மாதிரி தான் இருக்கு. இருக்கா முதல்ல? ஆளை பாரு, ஆளை மூஞ்சி மோரே பாரு. உனக்கு ரசனை இல்லையா? இல்ல நான் உங்களுக்கு என்ன கொண்டாடி இல்லையா? என் கால்ல குறைச்சலா, இல்ல என் கையில குறைச்சலா, இல்ல என் மண்டையில குறைச்சலா, இல்லையா ஆடு மேய்க்கிற செருப்பு வச்சு அடிச்சு விடுறேன். உங்களுக்கு என்னதான் குறை வச்சேன் இப்படி பொம்பளையை கட்டிட்டு வந்து? ஏய் நான் பொம்பளை சரி, நீ பொம்பளையா? நான் பொம்பளை தாண்டி. பொம்பளையா இல்லையா மாமா? 2 பேரும் போய் செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க, ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறேன். எந்த கொடுமையாடா. ஏய் அக்கா தங்கச்சி கூறு கட்ட முடியலாம், அடிச்சுட்டு கிடக்கூடாது. ஏற்கனவே அடிச்சுதான் இங்கே 2 புலந்து கிடக்கு, அடிச்சுக்கிற கூடாது. அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஒரே குக்கரில் விசில் அடிக்கணும். இவ கையை நான் தொட மாட்டேன். இனிமேல் தொட்டன கையை உடைச்சிருவேன். சரி வாடி வாடி. ஏய் இப்பதானே சொன்ன சீன்னா அப்புறம் மூதே. வாடி, நீ ஞாயிற்றுக்கிழமை போனேன்னா நான் திங்கக்கிழமை போயிட்டு போறேன். ஆளுக்கு ஒரு நாள் பிளங்கிருவோம். விளங்குறதுக்கு நான் என்ன வாடகை விடா? உங்கள் 2 பேர்த்தையும் பிளங்கன்னா எனக்கு இருளோட்டமாகவே இருக்கும். தங்கச்சி வருது, தங்கச்சி வள்ளி. தங்க பதக்கத்தின் மேலே
மேலே முல்லைப்பு பல்லக்கில் ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி இன்பம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே நீ விட்டு கொடுத்திடலாமோ? பட்டாடி தொட்டாடி நின்றல் துணிந்து பக்கம் நடந்தது கண்டு இழுப்பது என்று தங்க பதக்கத்தின் மேலே உன்னர் வட்டு கண்டங்களின் மேலே தங்க பதக்கத்தின் மேலே உந்தன் வட்டு கண்டங்களின் மேலே நீ விட்டு கொடுத்திடலாமோ? என் தங்கச்சியோட பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை தங்கச்சி. மங்களம் உண்டாகட்டும், உனக்கும் உண்டாகட்டும். அண்ணா வணக்கம். அதுக்கு உண்டாகுது. உண்டாகுமா? ஏன்னா கீரி பூச்சி அரிக்குதான். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா பறை என்ன வெட்ட சொன்னார். பறை வெட்ட சொன்னார். வெட்டிருத்தான். விரட்டிடுமா? வாடா போ. காட்ட பாத்தீங்களா? ஆமாடா. காட்ட பாத்தீங்களா? விளையாடுற. காட்ட பாத்தாயா? நான் தான் பிளாட் நீங்க போட்டிருக்கேன். காட்ட பாத்தீங்களா? காட்டுல என்ன தெரியுது? காட்டுல இது தெரியுது. அப்பா பாட்டுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி ஏன் தலையில வச்சுட்டாரு. உன் தலை லேசா கின்னு இருக்குமே, எதுக்கு? தலையில தூக்கி வச்சா. அதனால அப்பா சொல்றத கேட்கணும். ஆமா. கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாட்டு பறவைகளை விரட்டி இந்த இடத்த விட்டு எப்ப போறோம்? இந்த அவளை 5 சில்லறைக்கு முடிச்சிருவானே. விளையாடுமா? 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 பொங்கல்ல பொங்கல்ல வைக்கும் சொல்ல மஞ்சளை எடுத்த ஜெயம் ஜெயம் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. தை மாதம் பூவாசம் பூ பூக்கும் மாசம் தை மாசம்
மேலங்கன இருந்தால் நம்மளை மாதிரி ரோசம் கட்டைங்க வேணும்ல. ஆமாம், அடுத்து சாமியார் சண்டைக்கு ரெடியாக இருக்காரு. அதனால மடுவிடலாம் சரியை விட்டு பாவம். என்ன தெரியுமா பண்ணணும்? என்னத்தா ஆளுக்கு 4 போடு போடுறோம். ஆடுவோமா? சொல்லி அடிப்பேனடி தானடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சாரு நடித்தி அடிதானடி அடிச்சாரு நடித்தி அடிதானடி. ஆளலும் ஷோ ஒரு வரையும் போல போயிட்டு வந்துடுறேன். இப்போ இருங்கத்தா, இப்போ வந்துடுறேன். வந்ததே உங்களுக்கு வெள்ளரிக்காய் காமெடி சொல்லுவேன்.